வருகிற பொங்கல் திருவிழாவே தமிழர்கள் கொண்டாடும் ஒரு பெரிய திருவிழாவாகும். இந்த உழவர் குடி வந்து தங்களால் இந்த வருடத்தில் எவ்வளோ பயிர்கள் இட்டு வளர்த்தாங்களோ அந்த பயிர்களை அறுவடை செய்து அது சூரிய பகவானுக்கு படைத்து அந்த ஒரு விழாவை தான் பொங்கல் விழாவாக நம்ம கொண்டாடுறோம். இது இப்போ தமிழர்களுக்கே உரிய ஒரு திருவிழாவாகும். இந்த தமிழர்களால் நிறுவப்பட்ட இந்த திமுக அரசு அதை திராவிட பொங்கல் என்று மடைமாற்றி கொண்டாடுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு தமிழாக இருந்து யோசிச்சு பார்த்தா ஒரு தமிழர் திருநாளை கூட தமிழ் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தால் கொண்டாட முடியல. அது திராவிட வெறும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? இதை பற்றி எங்கள் அண்ணனே கேள்வி கேட்குறாரு. அது நீங்களே பாருங்களேன். இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி? மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தார். மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப. இந்த நாட்டுல அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப. என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது? எங்கிட்டு பொங்குது? காவிரியில தண்ணி வாங்கி தர துப்புள்ள உனக்கு பொங்கல் எங்க பொங்குது? திராவிட பொங்கல் எப்படி பாரு? ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை? வர மனசு ஏற்கல. இவன் தமிழன் வருவானா? அதனால திராவிடர் 100 ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி